ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராக்கல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ கித்திகா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய டாக்டர் லண்டனில். ஸோ லண்டனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் சீனியர் டாக்டராக இருக்காங்க, சீனியர் கைனகாலஜிஸ்ட்டாக இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இந்த ஃபீல்டில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டாக்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோயினான கித்திகா சிங். ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பார்ட்னர், இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு மீரா மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, லிவிங்கில் இருப்பாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அவங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 பேருமே தான் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்க ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ 2 பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்காங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்களுமே ஒரு பெரிய டாக்டர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே, நம்ம நல்லாயிருக்கோம், ஸோ நல்லா தானே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தானே இருக்கோம், நம்ம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருந்திருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக போகாதனால அவங்கக்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு தான் இவங்ககிட்ட இருந்திருப்பாங்க. இந்த மீரா அப்படிங்கிறவங்க இந்த டாக்டர்கிட்ட இருந்திருப்பாங்க. 2 பேருமே ஒரு மிகப்பெரிய டாக்டர்ஸ். நம்ம ஹீரோனும் சரி, கூட இருக்கக்கூடிய அவங்க பார்ட்னரும் சரி, ஒரு மிகப்பெரிய 2 பேருமே ஒரு நல்ல டாக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு ஒரு அனானமஸான ஒரு இமெயில் ஒன்று வருது. ஸோ எந்த ஒரு பேர், ஊர் அட்ரஸில் எதுவுமே இல்லாமல். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ட்ரீட் பண்ண ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹீரோயின் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண மாதிரியான ஒரு வீடியோ லீக் ஆகுது. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதை வெளியே தெரியாமல் யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்கள கிளின்னு கிழிச்சிடுறாங்க சோஷியல் மீடியாவில் போட்டு, நீ எல்லாம் ஒரு டாக்டரா, அதுலேயும் கைனகாலஜிஸ்ட்னு சொல்கிற, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் இவங்க மேலே வந்துடுது. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிற இந்த படத்துடைய மொத்த கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதைக்களமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லருக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இது எப்படி நடந்துச்சு, யாருக்கு இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க, ஸோ எதனால் இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, ஸோ எதனால் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டு, ஸோ யார் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுட்டு, செகண்ட் ஹாஃபில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆடியன்ஸை விட்டுருங்க, ஒரு சின்ன குழந்தைய யாரையா கூட்டு போயிருந்தா கூட, ஸோ இந்த கேரக்டர் தான் இது பண்ணியிருக்கோம், அந்த கேரக்டர் தான் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனில் நம்ம சொல்லியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரியான விஷயம் தான் அந்த ஸ்க்ரீன்லேயுமே நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த அடுத்த கதைக்களமே அப்படி தான் நகருது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட பெரிய ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் ஒரு 65% ஆஃப் படம் பார்த்திங்கன்னா தப்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் செகண்ட் ஹாஃபில் இவங்க சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ரைட்டிங்லும் சரி, ஸ்க்ரீன் ப்ளேலும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது, ஒரு இம்ப்ரோவைசேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரியும் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு இப்படி தான் நடந்திருக்குமோ, ஸோ இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கிற படத்துக்கு முக்கியமான பேஸே அப்படி தான். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் நான் சொல்கிறேன். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மென்டலி நமக்கு நம்மளை நிறைய யோசிக்க வைக்கணும். ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம நிறைய இன்னர்லேருந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இப்படி தான் நடந்திருக்குமா, ஸோ நம்மளுடைய அசம்ஷன் எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய அப்ராக்சிமேட்டாக நம்ம கெஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது மாதிரி நடந்திருக்கக்கூடாது.
ஸோ இதுதான் இவன் தான் வந்து போட்டு தள்ளியிருப்பான், இவன் தான் இந்த விஷயம் பண்ணியிருப்பான், இல்லை இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் சைட்லேருந்து நம்ம யோசித்து நம்ம ஒரு விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து அது நடக்கக்கூடாது. அதுக்கு எதிர்மாறாக ஒரு விஷயம் நடக்கணும். ஸோ இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் படம் அப்படின்னு, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், கொங்கரா சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீதிகா அப்படிங்கிற அந்த டாக்டர் கேரக்டரில் பிரதிபா ரத்னா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. லாபத்தா லேடீஸ் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே. 2024 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த படத்துலையுமே ரொம்ப போல்டாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப சவுண்டாக இருக்குது. முழுக்க முழுக்க அந்த படத்தோட கதைக்களமே பார்த்திங்கன்னா லண்டனில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் கித்திகாவும் பார்த்திங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக இருக்காங்க லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக. ஸோ அப்படிங்கிற மாதிரியான அந்த கதைக்களம் தான். அதனால சூப்பராகவே இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ளேலையும் கதையிலையும் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.